Welcome to all IyappanIdeas in Maths my YouTube channel. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th Mathsல வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் a cone அதனுடைய ஃபார்முலா எப்படி வந்துச்சு அதை பார்க்க போறோம். இந்த டயகிராம் பாருங்க. ஒரு கோன் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரஸ்டம்னா என்னன்னா ஒரு கோன்ல இந்த நடுவுல எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். எங்க வேணாலும் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி இதுதான் வந்து ஃப்ரஸ்டம். இது பார்க்க பக்கெட் மாதிரி இருக்கும். தமிழ்ல வந்து இடைக்கண்டம் சொல்லுவாங்க. அப்ப இந்த டயகிராம்ல பாருங்க, ஒரு கோன் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிளுடைய மிட் பாயிண்ட்டை அதனுடைய வெர்டெக்ஸ் டாப்ல ஜாயின் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து 90 டிகிரி உருவாகும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பிக் ரேடியஸ், அதனால இது கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இதுல கட் பண்றோம் பாருங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து ஸ்மால் ரேடியஸ், ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த கோனுடைய ஓவரால் ஹைட் வந்து கேபிட்டல் ஹச். இந்த ஃப்ரஸ்டமுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஹச். இந்த ரிமைனிங் ஹைட் பாத்தீங்கன்னா ஹச் மைனஸ் ஹச். இது எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டேன். அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டு இருக்கு பாருங்க. ஏபிசி இது பெருசு, அடுத்து ஏடிஇ இது சின்னது. இது ரெண்டையும் தனியா எடுத்து நான் வரைஞ்சிருக்கிறேன். சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ஏடிஇ, ஹைட் வந்து ஹச் மைனஸ் ஹச் இங்க இருக்கு. ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். அடுத்து பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ஹைட் வந்து கேபிட்டல் ஹச், ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். அடுத்து நேம் கொடுத்துருக்கேன் ஏபிசி, பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சின்னது பாத்தீங்கன்னா ஏடிஇ. நீங்க படத்தை இப்படி மாத்தி கூட வரைஞ்சிக்கலாம், இந்த பக்கம் வரைஞ்சி கூட போட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரஸ்டம். ஓகே, இதனுடைய வேல்யூ வந்து எப்படி வருது ஃபார்முலா அதை பார்க்கலாம். V is equal to, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோனு. வேல்யூம் ஆஃப் எ கோன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச். பொதுவாக என்ன சொல்லுவோம், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக் ரேடியஸ் வர்றதால கேபிட்டல் ஆர் போட்டுக்கிறோம். ஹைட் வந்து கேபிட்டல் ஹெச். இப்போ இந்த படத்தில் என்ன பண்ணுறோம், இப்படி கட் பண்ணி இது தனியாக எடுத்துடுறோம். அப்போ இது மட்டும் நமக்கு வேணும். அப்போ இது மட்டும் நமக்கு வேணும்னா இந்த ஓவரால் டயக்ராமில் இதை ரிமூவ் பண்ணிடணும். ஐ மீன் எலிமினேட் பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். அப்போ மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கோன் தான். அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் வரும். அப்போ ஆர் ஸ்கொயர். ஹச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச் மைனஸ் ஹச். அப்போ ஃப்ரஸ்டமுடைய வேல்யூம் வந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் கோன் அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 பை, இதில் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர், அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஹைட் வந்து கேபிட்டல் ஹச், அதை போட்டுக்கிறோம். இதில் யாரை ரிமூவ் பண்ணிடுறோம், இந்த சின்ன கோனை ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ சின்ன கோன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் மைனஸ் ஹச். அப்போ 1/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் மைனஸ் ஹச். வேல்யூம்னு வரும்போது கியூபிக் யூனிட்ஸ். இதை முதல்ல எழுதிடுறோம். அடுத்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ரெண்டுமே சிமிலர். சிமிலர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நான் கூட பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், போய் அதை பாருங்க. அதாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ரெண்டு ட்ரையாங்கிளில் கரஸ்பாண்டிங் சைடு வந்து ப்ரொபோர்ஷனல், அதாவது ரேஷியோ வந்து ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது வந்து ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. அப்படி இருந்துட்டா அது வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கும். சிமிலரை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த ஆக்சியம்ஸ் கண்டிஷன்லாம் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டி வந்து 90 டிகிரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி 90 டிகிரி. இதுவும் 90, இதுவும் 90. அடுத்து இதுலேயும் ஆங்கிள் ஏ வருது, இதுலேயும் ஆங்கிள் ஏ வருது. அப்போ ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல் ஆகிட்டாலே அது வந்து சிமிலர், ஏஏ சிமிலாரிட்டி படி. அப்போ என்ன பண்ணுறோம், தேர்ஃபோர் ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள் பேர் பாருங்க, ADE similar to triangle. இதுலயும் A தான், அதுலயும் A தான். அப்ப ஏவுக்கு நேரம் A கொடுத்துறோம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா D வந்து 90, இங்க வந்து பாத்தீங்கன்னா B 90. அப்ப D க்கு நேரம் B போட்டுக்கிறோம். அடுத்து இதுல ADE எழுதியாச்சு. இதுல விட்டு போன எழுத்து பாத்தீங்கன்னா C. அப்ப triangle ADE similar to triangle ABC. இதை எழுதிடுறோம். Because of AA similarity. அது எழுதிடுறோம். எழுதிட்டு
கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். இதுவும் ரேஷியோ போடுறோம், அதே மாதிரி இதுக்கும் போடுறோம். அப்போ என்ன போடலான்னா ஹச் மைனஸ் ஹச் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு பார்த்தீங்கன்னா ஹச், அதை எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறேன், அங்கே வந்து கேபிட்டல் ஆர். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல், அதாவது ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் பெருசு எடுத்து சின்னது கூட கம்பேர் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா சின்னதை எடுத்து பெருசு கூட கம்பேர் பண்ணியிருக்கேன். இங்கே ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் மைனஸ் ஹச் எடுத்துக்கிட்டேன். அதே கரஸ்பாண்டிங் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஹச். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர், அங்கே வந்து கேபிட்டல் ஆர். இப்போ இதில் என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஆர் இன்ட்டு ஹச் மைனஸ் ஹச், இந்த ஆர் இங்கே வந்துடுது கிராஸ் மல்டிப்ளையில். அங்கே போகும்போது ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஹச். அடுத்து இந்த ஆரை உள்ளே கொடுத்துட்றோம். அப்போ ஆர் ஹச் மைனஸ் ஹச் கேபிட்டல் ஆர். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ஹச். அடுத்து இந்த ஆர் ஹச் எல்லாம் ஒரே சைடில் கொண்டு வந்துடுறேன், இது இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்ன வரும்னு பாருங்கள், கேபிட்டல் ஆர் ஹச், இந்த ஸ்மால் ஆர் ஹச் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஸ்மால் ஆர் ஹச், இந்த மைனஸ் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஹச் போடணும். இந்த ஹச் வந்து காமனாக இருக்குது, அது வெளியே எடுத்துடுறோம். அப்போ இதில் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆர் இருக்கும், மைனஸுக்கு மைனஸ், இங்கே ஸ்மால் ஆர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹச் கேபிட்டல் ஆர். இதில் ஹச் மட்டும் எனக்கு வேணும். அப்போ இந்த ஆர் மைனஸ் ஆர் இங்கே போயிடுது. அப்போ என்ன வரும், ஹச் கேபிட்டல் ஆர் பை ஆர் மைனஸ் ஆர். ஓகே, இப்போ இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துருக்கோம் பாருங்க. இதில் எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் ஹச் வருதோ அங்கே வந்து இந்த வேல்யூ கொடுக்க போகிறோம். இது எப்படி உங்களுக்கு தெரியும், ஆர் மைனஸ் ஆர் வந்து இங்கே மல்டிப்ளை, அங்கே போனால் டிவைட். ஸோ நமக்கு ஹச்சுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் போட போகிறோம். இப்போ இந்த கேபிட்டல் ஹச் வேல்யூ இருக்குல்ல, இதை கொண்டு வந்து இதில் போடலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒர்க் இருக்குது. என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூ வெளியே இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச், இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச். இது இங்கே போகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த மாதிரி பண்ண பிறகு ஹச் வேல்யூ கொடுத்துடலாம். அப்போ 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹச் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஹச்ஆர் பை ஆர் மைனஸ் ஆர் மைனஸ் 1/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹச் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஹச்ஆர் பை ஆர் மைனஸ் ஆர். லாஸ்ட் ஒன்று அப்படியே வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டில் மட்டும் பாருங்க யார் யார் காமனாக எடுக்கலாம். இங்கே ஒரு 1/3 இருக்குது, இங்கே ஒரு 1/3 இருக்குது, பை இருக்குது, பை. அடுத்து இதுவும் காமன் தான். அப்போ எல்லாத்தையும் டிக் பண்ணதெல்லாம் எடுத்துடலாம். அப்போ 1/3 பை ஹச்ஆர் பை ஆர் மைனஸ் ஆர். இது எல்லாமே வெளியே வந்துடுச்சு. மீதி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயும் 1/3 பை போயிடுச்சு, இல்லை மீதி இதுவும் போயிடுச்சு. அப்போ மீதி பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் இருக்கும். இதில் 1/3 பை இதுவும் போயிடுச்சு. அப்போ ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இருக்கும். பக்கத்தில் ப்ளஸ் 1/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹச் இருக்கு. அடுத்து uh, 1/3 பை ஹச்ஆர் பை ஆர் மைனஸ் ஆர். இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஏ வர இடத்துல கேபிட்டல் ஆர், பி வர இடத்துல ஸ்மால் ஆர் போட்டிங்கன்னா ஆர் பிளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் 1/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர் மைனஸ் ஆரும் இந்த ஆர் மைனஸ் ஆரும் கேன்சல் ஆகும். மீதி பார்த்தீங்கன்னா 1/3 பை ஹச்ஆர் இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர்
plus 1 by 3 by r square h. இந்த லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இதில் இது ரெண்டையும் சேர்த்து எது காமனாக வருதுன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 by 3 இருக்குது, பை இருக்குது, அதே மாதிரி 1 by 3 பை. அப்போ 1 by 3 எடுக்கலாம், பை எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹச் இருக்குது, இங்கே ஒரு ஹச் இருக்குது. அப்போ ஹச் நம்ம எடுக்கலாம், வேறு எதுவும் அதில் இல்லை. அப்போ மீதி பார்த்தீங்கன்னா இதில் ஹச் வெளியே போயிடுச்சு, 1 by 3 பை போயிடுச்சு. மீதி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் இருக்குது, அது இல்லாமல் இந்த ஆர் ப்ளஸ் ஆர் இருக்குது. அடுத்து இந்த ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ், இதில் பார்த்தீங்கன்னா 1 by 3 பை ஹச் போயிடுச்சு. மீதி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ அடுத்து 1 by 3 பை ஹச், இந்த ஆரை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஆர் இன்ட்டு ஆர், ஆர் ஸ்கொயர், ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இதுதான் வந்து வேல்யூம் ஆஃப் ஏ ஃப்ரஸ்டம் ஃபார்முலா. இந்த 1 by 3 பை ஹெச் வேறு எப்படி எழுதலாம்னா பை ஹெச் பை 3 அப்படின்னு போடலாம். ஏன்னா இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். அப்போ ஃபார்முலா பை ஹெச் பை 3 ப்ராக்கெட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கியூபிக் யூனிட்ஸ். அப்போ ஃபார்முலா வந்து இந்த மெத்தடில் நீங்கள் டெரிவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.